எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து புதுவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி அரசு கோரியுள்ள 10% கூடுதல் நிதி மற்றும் மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்ப்பது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று உறுதியளித்த அமைச்சர், அங்கு 800 ஏக்கரில் அமையவுள்ள புதிய தொழிற்பேட்டை மூலம் சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றார். உட்கட்டமைப்பு மேம்பாடாக சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை மற்றும் 2047க்குள் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம் ஆகிய தொலைநோக்கு திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி முடிவுக்கு வருவது உறுதி என்றும் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை பிடிக்கும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம், இந்த பட்ஜெட் எதை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவாக பட்ஜெட்ல நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய விசனை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக வேண்டும். அதற்காக நம்மளுடைய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, குவாலிட்டி உற்பத்தியை பெருக்குவது, அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அடிப்படை கட்டமைப்பு, உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, அதே போல இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவது, இளைஞர்கள் மேம்பாடு, சகோதரிகளுடைய மேம்பாடு என்று இந்த பட்ஜெட் ஒரு மிக தெளிவான ஒரு லாங் விஷன் நமக்கு காட்டுகிறது. 2047க்கான வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கான இந்த பட்ஜெட் நமக்கு சொல்றாங்க. நாம தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் அல்ல. நாம எப்பயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வை, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி தான் நம்ம இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கின்றோம். தமிழகத்துலதான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு போற நாளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு.